தலையில ரொம்ப டாண்ட்ரஃப் அதிகமாகி இச்சிங் இரிட்டேஷன் சொல்லிட்டு அதுவே ஒரு தனி தலைவலியா மாறிடும். பட் அங்கிருந்து என்னோட ஸ்கால்ப் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண ஒரு 5 யூஸ்ஃபுல் டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா, நான் ஹேருக்காக நிறைய இடத்துல கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொன்னது ஒரே விஷயம்னா, டாண்ட்ரஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப ஊற வரதை கட் பண்ணுங்க. என்னதான் ரோஸ்மெரி ஆயில், பம்கின் சீட் ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணாலுமே ஒரு 30 to 40 minutes இஸ் மோர் தென் இனஃப். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்கால்ப்ல ஆயில் சுரக்கும். அதுக்கும் மேலே ஆயில் அப்ளை பண்ணுறது நம்ம டாண்ட்ரஃப்கான சாப்பாடு மாதிரி தான். ரெண்டாவது பாயிண்டா, நீங்கள் அதிகமாக டிராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் பேம்பூ கிளாத்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்லே கிடைக்கும். இந்த வே உங்க ஹெல்மெட்ல இருக்க டர்ட்டும் உங்க ஸ்வெட்டும் மிக்ஸ் ஆகி முடி நாசமா போகாம ஒரு மாதிரி நல்லா இருக்கும். மூணாவது பாயிண்டா, ஃப்ரீக்வெண்டா ஹேர் வாஷ் பண்றது. எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப், வாரத்துக்கு 3 வாட்டி பண்ணுவேன். 2 வாட்டி மைல் ஷாம்புல பண்ணுவேன், 1 வாட்டி ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புல பண்ணுவேன். அண்ட் நாலாவது பாயிண்டா, சாலிசிலிக் ஆசிட் உள்ள ஒரு ப்ராப்பர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. இப்போ என்னோட ஸ்கேல்ப் இருக்க கண்டிஷனுக்கு இந்த பேர் அனாட்டமியோட ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு நல்லாவே செட் ஆகுது. இதை இவங்களோட ஹேர் மாஸ்கோட சேர்த்து பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். டெர்மட்டாலஜி டெஸ்டட் அண்ட் ஒரு 3 வாஷ்க்கு அப்புறம் எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கடைசி பாயிண்ட், நீங்க வேற ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்றீங்கனாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்க டாண்ட்ரஃப்னு வரப்போ ஒரு 5 to 10 நிமிஷமாவது ஸ்கேல்ப்ல ஊற விடுங்க. நீங்க நார்மல் ஷாம்பு மாதிரி அறக்க பறக்க அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்றதுல there is no use. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் கிடைச்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கீழே டாண்ட்ரஃப்னு கமெண்ட் பண்ணி உங்க டிஎம்க்கு டைரக்டா வாங்கிக்கோங்க. ஃபைனலி ஒரு சின்ன டேக் அவே, இஃப் சப்போஸ் உங்களுக்கு இருக்குது டாண்ட்ரஃப்ல இந்த போட்டோல காமிக்கிற மாதிரி சீரியஸான ஸ்கேல்ப் கண்டிஷன் அப்படின்னா முடிய பத்தி படிச்ச ஒரு முடி மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிக்கோங்க. அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.